ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 4 வந்து இப்போ பார்க்கலாம். இயல் 4ல் மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள், இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. சீக்கிரமாக பார்த்துடலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் என்று கூறும் நூல் மூதுரை. கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் மூதுரை. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் மூதுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதையின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறும் நூல் துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறும் நூல் துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர் காமராசர். காமராசர் நாடு முழுவதும் 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். காமராசர் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். காமராசர் 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமையணும்னு சொல்லியிருக்காரு. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர். பரமக்குடிக்கு பக்கத்தில் காட்டாறு அமைந்திருக்கு. பரமக்குடிக்கு பக்கத்தில் காட்டாறு அமைந்திருக்கு. ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் தான் நம்மளுடைய காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றியவரும் காமராசர் தான். கல்விக்கண் திறந்தவர் காமராசர். கல்விக்கண் திறந்தவர் காமராசர் என்று காமராசரை போற்றியவர் யாருன்னா பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரர், கருப்பு காந்தி, ஏழை பாங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் காமராசருடைய சிறப்பு பெயர்கள். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 6,000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. எத்தனை பள்ளிகள்? 6,000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி காமராசர் கல்வி கற்கக்கூடியதை தீவிர நடைமுறைப்படுத்தியவர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி மாணவர்கள் கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராசர் தான். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள்
பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இது எல்லாமே காமராஜரோட பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா மதுரை மாவட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? காமராஜர் இறந்துட்டதுக்கு பின்னாடி 1976 காமராஜருக்கு நம்மளுடைய நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிச்சது. காமராஜர் எங்கு வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. காமராஜர் சென்னையிலையும் விருதுநகர்லையும் வாழ்ந்த இல்லங்கள் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னா காமராஜர். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு அக்டோபர் 2 2000ஆம் ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அக்டோபர் 2, 2000. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளின் ஆசிரியர் ஔவையார். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். ஆசிய காண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டிருக்கு? மொத்தம் 8 அடுக்குகள். அது மட்டும் இல்லாமல் தரைத்தளம் ஒன்று இருக்கும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர் பரப்பளவு. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கிய அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எந்த தளத்தில் இருக்குது? பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு தரைத்தளத்தில் அமைந்திருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்திருக்கு? குழந்தைகள் முதல் தளத்தில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது. அண்ணா நூலகத்தினுடைய 8 தளங்கள் என்னென்னு பார்த்துடலாம். தரைத்தளம், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் தரைத்தளத்தில் இருக்குது. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவு. 7ஆம் தளத்தில் உள்ள முக்கிய பிரிவுகள்னு பார்க்குறப்ப ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா, போட்டித் தேர்வுக்கு தேவையான நூல்கள், மின்னூல்கள், மின்னிதழ்கள். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களாக இருக்காங்க. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது. இந்திய நூலகவியலின் தந்தை யார்? அரங்கநாதன் இல்லைங்களா? ஸோ SR அரங்கநாதன் விருது தான் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதாக இருக்குது. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய் எழுத்து வரும், இல்லை வல்லின எழுத்து வரும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும். என்னும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும். அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓதல், தூம், தழி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? இப்போ மஞ்சள் மெல்லினத்துக்கான இன எழுத்து இதில் இருக்குது. வந்தான்லேயும் இருக்குது, தம்பிலையும் இருக்குது. ஆனால் கல்வி அப்படிங்கிறது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லாக இருக்குது. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு இவற்றில் தவறான சொல் எது?
இதெல்லாமே புக் பேக்கில் இருக்கும். இதில் வந்து தவறான சொல் வென்றான். இந்த ரா வரக்கூடாது, அதில் வந்து வல்லின ரா வரணும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். காமராசருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15ஆம் தேதி. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து மாணவர் தினம் அக்டோபர் 15. விவேகானந்தருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக்ஸ், மின்னிதழ்கள் இ மேகசின். பொருள் கூறுக பார்க்கலாம். மாசற மாசுன குற்றம், அப்போ குறையில்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் அழியாமல். பிரித்தெழுதுவோம். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். மாசற மாசு கூட்டல் அற. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. பசியின்றி பசி கூட்டல் இன்றி. கைப்பொருள் கை கூட்டல் பொருள். சேர்த்து எழுதுவோம். காடு கூட்டல் ஆறு காட்டாறு. மானம் கூட்டல் இல்லா மானமில்லா. சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர். இதோட நம்மளுக்கு 6ஆம் வகுப்பில் இயல் 4 முடியுது. அடுத்த வீடியோலையே நம்ம இயல் 5 வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 இயலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.